ஹலோ டீச்சர்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் கத்துக்க போறோம்னா ட்ரெஷர் ஹண்ட்ல ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல ஃபோர்த் லெசன் வந்து ட்ரெஷர் ஹண்ட் அதை எப்படி நடத்துறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். இதுதான் வந்து லெசன் பிளான். ப்ரியர் நாலேஜ் வந்து ஃபோல்டர்னா என்ன, ஃபைல்ஸ் என்ன அப்படி சொல்லி கொடுத்துடணும். ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேயே அவங்க கத்துப்பாங்க. இல்லைன்னா நம்ம திரும்ப ரீகால் பண்ணியிருக்கணும். அடுத்து ஃபைல்ஸ்க்கும் ஃபோல்டர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு சொல்லி கொடுத்துருக்கணும். கட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் நடத்தியிருக்கணும். இப்போ ஒரு ஃபோல்டருக்குள்ள திரும்ப ஃபோல்டர்ஸ் வைக்கலாம், ஃபைல்ஸையும் வைக்கலாம். ஆனால் ஃபைல்ஸ்ல ஃபோல்டர் வைக்க முடியாது. அடுத்து இங்க பாருங்க, இதுல ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் இருக்கு. இங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. 3 ஃபைல்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, டீச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஃபைல் இருக்கு. அடுத்து ஒரு ஃபோல்டர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். அடுத்து ஸ்டூடெண்ட் நோட் ஒன்று இருக்கு. நான் ஆல்ரெடி இந்த வந்து ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன், வீடியோ பெருசாயிடும்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, இது ஸ்டூடெண்ட்ஸ் க்ளூ, இது டீச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன். டீச்சர் நோட்ஸ்ல பாருங்க, first teachers have to download file Asha treasure hunt rare folder. rare folder வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும்னு சொல்றாங்க. அடுத்து அந்த rare folder நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும் டிரைவ்ல. அடுத்து அதுக்குள்ள வந்து treasure bat அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது மேல டபுள் கிளிக் கொடுத்து கமெண்ட் ப்ராம்ப்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதுல ஒய்ன்னு டைப் பண்ணா பிரைவேட் ஃபோல்டர்ஸ் வந்து ஹைட் ஆயிடும். சம் பிரைவேட் ஃபோல்டர் இருக்கு, அது வந்து ஹைட் ஆயிடும்னு சொல்றாங்க. அடுத்து எப்படி லொகேஷன் கண்டுபிடிக்குதுன்னு பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம சி டிரைவ்ல இருக்கா, அது எப்படி எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், அது சொல்லி கொடுக்கணும். அடுத்து டைரக்டா எப்படி திஸ் பிசில சர்ச் பண்றது, இல்ல ஒவ்வொரு டிரைவ்ல சர்ச் பண்றது, அதெல்லாம் கத்து கொடுக்கணும். ஓப்பன் ஆஃபீஸ் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ல வந்து ஒரு ஃபைல், ஒரு டெக்ஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம் தமிழ்நாடு பத்தி. அதுல கண்ட்ரோல் எஃப் அப்படின்னு கொடுத்தோம்னா ஃபைண்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். கண்ட்ரோல் எஃப் எதோடைய ஷார்ட்கட்னா ஃபைண்ட், அது கொடுத்துட்டோம்னா கொடுத்துட்டு தமிழ்நாடுன்னு சர்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு சர்ச் ஆகும். இப்போ நான் கண்ட்ரோல் எஃப் கொடுக்குறேன் எக்ஸாம்பிளுக்கு. இங்கே நான் ஆஷான்னு கொடுத்துருக்கேன் பாருங்க, ஒரு வேர்டு ஆஷான்னு கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா ட்ரெஷர்னே கொடுக்குறேன். ட்ரெஷர் எந்த இடம்லாம் ட்ரெஷர் இருக்கோ அதெல்லாமே சர்ச் பண்ணி காட்டுது. எஸ்கேப் கொடுத்தா போயிடும். இந்த மாதிரி தான் நம்ம டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ல பசங்களை எப்படி ஃபைண்ட் பண்ற வைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கணும். ஓகே, இப்போ டீச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம படிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபைலை டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட்ஸ்ல இங்க பாருங்க, ட்ரெஷர் ஹண்ட்னு ஒன்று இருக்கா, இதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் WinRARல போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் கொடுத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். இங்க பாருங்க, சி டிரைவ்ல இருக்கா, இந்த லொக்கேஷன் வர மாதிரி நம்ம ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தோம்னா நம்மளுக்கு சி டிரைவ்ல அது ஓப்பன் ஆயிடும். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சாச்சு. சி டிரைவ்ல போய் பார்க்கலாமா? சி டிரைவ்ல எந்த இடத்துல இருக்கும்னா யூசர்ஸ்ல ஆஷால டவுன்லோட்ஸ்ல இருக்கும். வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுடா. சி டிரைவ்ல பாருங்க, நான் உங்களுக்கு திரும்ப நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காமிச்சிடுறேன். இதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் கொடுக்குறேன். எப்படி லொக்கேஷன் கண்டுபிடிக்குதுன்னு பார்த்துருங்க. இங்க நான் ஓகே கொடுத்த உடனே would you like to replace yes to all, ஆல்ரெடி நான் பண்ணதுனால ரீப்ளேஸ் பண்ணவான்னு கேக்குது. இங்க யூசர்ஸ்ல ஆஷால டவுன்லோட்ஸ்ல இருக்கும். இங்க பாருங்க, திஸ் பிசில சி டிரைவ்ல யூசர்ஸ் ஆஷா டவுன்லோட்ஸ், இதுக்குள்ள ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். இங்க பாருங்க, ஆஷா ட்ரெஷர் ஹண்ட்னு இருக்கா. இந்த ட்ரெஷர் பேட் மேல டபுள் கிளிக் கொடுத்தா கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும்னு சொன்னா ரன் பண்ணிட்டு அங்க என்ன கொடுக்கணும்னு சொன்னா ஒய் கொடுத்து என்டர் கொடுத்தா பிரைவேட் ஃபோல்டர் ஹைட் ஆயிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சாச்சு, வரைக்கும் இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் நோட்ஸ் போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ் க்ளூ, ஒவ்வொரு க்ளூவா படிக்கலாம். மோகனுடைய சேலரி வந்து 50,000, 23,650 வந்து லோனுக்காக பே பண்ணிட்டாரு. அடுத்து 8,400 வந்து
ஹவுஸ் ரெண்ட்டுக்காக பே பண்ணியாச்சு. அடுத்து ஒரு அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்றாரு. அப்ப ரிசீவ் பண்ணும்போது இதை வந்து ஆட் பண்ணும். அடுத்து திரும்ப ஸ்பென்ட்னு வருது இல்லையா, இது வந்து செலவுல வச்சுக்கணும். அப்ப மைனஸ் பண்ணிக்கணும். பேலன்ஸ் அமௌண்ட் இஸ் த நேம் ஆஃப் தி ஃபோல்டர். இங்க பாருங்க, நான் சம் போட்டு அதோட ஆன்சர் வந்து 2650. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோல்டருடைய நேமே. இப்ப நம்ம அங்க போயிட்டு கண்டுபிடிக்கலாமா? இப்ப நம்ம ஃபோல்டர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகே, இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள போயிடலாம். 12650 இதை சொல்லியிருக்கேனா, இதுல வந்துட்டு அன்பார்ந்த இங்க ஒரு மாணவ வாய்ஸ் நோட் செல்வங்களே, இருக்கு. நீங்கள் மிகவும் சிரமப்பட்டு ஆசா என்ற கல்வி அறக்கட்டளையின் புதையலை தேடி வந்துள்ளீர்கள். புதையலை அடைய இரண்டாவது குறிப்பு 12400 என்ற பெயரிடப்பட்டுள்ள ஃபோல்டரில் அமைந்துள்ளது. ஓகே, இப்ப ரெண்டாவது குழு அவங்களே சொல்லிட்டாங்க 12400 அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அங்க போயிடலாம். 12400 இங்க இருக்கு பாருங்க. இங்க அன்பார்ந்த மூணாவது மாணவ குழுக்கான செல்வங்களே, நீங்கள் வாய்ஸ் ஆசா ரெக்கார்டு என்ற இருக்கு. கல்வி அறக்கட்டளையின் புதையலை அடைய மூன்றாவது குறிப்பு முதல் மற்றும் இரண்டாம் குறிப்பின் பெயர்களின் கூடுதலில் கிடக்கும் விடை மூன்றாவது குறிப்பின் ஃபோல்டர் நேமாக அமைந்துள்ளது. ஓகே, இப்ப ரெண்டு ஆன்சரையும் கூட்டினா ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அதுதான் வந்து மூணாவது ஃபோல்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் கூட்டினா 25050 வருது ஆன்சர். இப்ப நான் இதுல வந்து சர்ச் பண்ணி பாக்குறேன். இங்க பாருங்க, 25050. இப்ப அந்த மாதிரி ஒரு ஃபோல்டரே இங்க இல்ல. சோ நம்ம என்ன பண்ணலாம், ஓவராலா திஸ் பிசில கிளிக் பண்ணிட்டு சர்ச் பண்ண சொல்லணும். அதுக்கு நிறைய டைம் எடுக்குதுன்றதுனால நான் ஒவ்வொன்றா கொடுக்குறேன். டெஸ்க்டாப்ல பாக்குறோம், இல்ல. டெஸ்க்டாப்ல பண்ண சொல்லுங்க, அங்க இல்ல. நெக்ஸ்ட் வந்து டவுன்லோட்ஸ்ல கொடுக்குறேன். இங்க பாருங்க, இங்க ஒரு ஃபோல்டர் இருக்கா, அப்ப டவுன்லோட்ஸ்ல இருக்கு. இங்க அடுத்த க்ளூ கொடுத்திருக்காங்க பாருங்க. அடுத்த புதையலை அடைய வேல்யூபிள் என்ற பெயரிடப்பட்டுள்ள ஃபோல்டர் செல்ல வேண்டும். வேல்யூபிள்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா, அதை சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க, அதுல பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. சோ நான் இங்கே வேல்யூபிள் நான் கொடுக்குறேன். நீங்க ஸ்டூடெண்ட் வந்து வேற வேற லொகேஷன்ல சர்ச் பண்ண கத்து கொடுங்க. இதெல்லாம் இல்ல. அடுத்து டவுன்லோட்ஸ்ல போலாம். வேல்யூபிள் இருக்கா பாப்போமா? இங்க இருக்கு பாருங்க, டவுன்லோட்ஸ்ல இருக்கு. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நீங்கள் ஆசா இப்ப என்ற நம்ம கல்வி ட்ரெஷரை ரீச் அறக்கட்டளையின் ஆகிட்டோம். புதையலை தேடி அடைந்தமைக்கு பாராட்டுகளை எங்கள் கல்வி அறக்கட்டளையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இதோ உங்கள் 1000 பொற்காசுகளை கொண்ட புதையலை பெற்றுக்கொள்ளுங்கள். Dear students, congratulations on discovering the treasure. ஓகே, இப்படிதான் வந்து இந்த லெசனை நடத்தணும். வேற வேற லொகேஷன்லயும் வச்சு ஷேர் பண்ணி சர்ச் பண்ண சொல்லுங்க. சர்ச் ஆப்ஷன் தான் இதுல அதிகமா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபோல்டர் எப்படி சர்ச் பண்றது, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் இதுல கத்துக் கொடுக்க போறோம். தேங்க்யூ டீச்சர்ஸ்.